தாம்பரம்ல பஸ் போற ஆன் ரோட்ல ஒரு சூப்பரான சைட் வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டு. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணாலும் சரி, டிஎல்எஃப், பிராட்வே, சிறுசேரி, சிப்காட்டு, கிளாம்பாக்கம், ஸ்ரீபெரும்புத்தூர், எந்த சைடில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் டைரக்ட் பஸ்ஸு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர்லேயே இருக்குது. கரெக்டாக தாம்பரம்ல நம்ம சோமமங்கலம் இருக்கு இல்லையா, அங்கே நல்லூருன்ற இடத்துல இந்த சைட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ புது சைட்டு 30 பிளாட் தான் போட்டிருக்கிறாங்க. 1 ஏக்கர் ப்ராஜெக்ட் ஆன் ரோட் சைட்டு, புது சைட்டு. ஃபஸ்ட்டு நம்ம தான் வந்து வீடியோவே போட்டு இந்த சைட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உள்ளே போய் நம்ம சைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 30 பிளாட் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஃப்ரெஷ் லேஅவுட் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே வந்து பண்ணுறோம். ஸோ இது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹோம்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சைட்டை சுற்றி பாருங்கள். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டை ஒட்டி ஃபுல்லாக ரெசிடென்ஷியல், டென்சிட்டியான ரெசிடென்ஷியல். ஸோ இந்த சைடு பார்த்தாலும் தெரியும், ஏன்னா இது ஒரு ஆன் ரோட் சைட்டு. அதுக்குள்ளே ஒரு 1 ஏக்கர் லேண்டு, ஏன்னா இந்த சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு பெரிய லேண்ட்லாம் கிடைக்காது. ஸோ அதனால் ஒரு 1 ஏக்கர் லேண்டு ஆன் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சைட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. சூப்பர் ஹோம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சைட் நேம் பார்த்தீங்கன்னா ஆருஷ் அவென்யூ. ஸோ ஒரு 30 பிளாட்ஸு. மெயினாக இந்த லேஅவுட்டில் முக்கியமாக ஸ்டார்டிங்லேயே சொல்ல வேண்டிய விஷயம், இந்த லேஅவுட்டில் எல்லா பிளாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரண்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. மினிமம் எந்த பிளாட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 24 அடி ஃப்ரண்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரெஷ் சைட் அப்படின்றதால உங்களுக்கு இப்போ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்னர் பிளாட்ஸு, உங்களுக்கு எல்லா ஃபேஸிங்லேயுமே பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. மினிமம் ஸ்கொயர் ஃபீட் அவைலபிள் இருக்குது. ஸோ எப்பயுமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது தான். ஸோ அதனால தான் நம்ம சேனலில் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் சைட் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுக்க பார்க்குறோம். என்ன ரீசன்னா, நீங்கள் வரும்போது அவைலபிலிட்டி உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி வாங்கிக்க முடியும். எப்போயுமே ப்ரீ லான்ச்சில் வாங்கும்போது உங்களுக்கு அவைலபிலிட்டி கரெக்டாக இருக்கும். கார்னர் பிளாட்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற டைரெக்ஷனில் கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச்சில் வாங்கும்போது இன்னொரு அட்வான்டேஜ் உங்களுக்கு ரோட்லேருந்து ஃப்ரண்ட்டில் கிடைக்கும். ஒரு மாதம் கழிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லேஅவுட்லேயே கொஞ்சம் பின்னாடி கிடைக்கும். பட் சீக்கிரம் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரோடு அப்படின்னா ஸோ இந்த பிளாட் அவைலபிள் இருக்குது, இந்த பிளாட் அவைலபிள் இருக்குது அப்படின்றப்ப டக்குன்னு வந்து நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இங்கே ரோடு அப்படின்னா ஸோ இங்கே ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரிசியேஷன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு 1 இயர்லேயே கண்டிப்பாக வந்து டபுள் மடங்கு அப்ரிசியேஷன் வரும். ஏன்னா உங்களுக்கு தாம்பரம் அண்ட் சரௌண்டிங் அப்படின்றது வேறு லெவலில் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோ பேரும் லேண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் வாங்குறாங்க. ஏன்னா சென்னையோட 80% டெவலப்மெண்ட் அப்படின்றதே ஜிஎஸ்டி ரோட் பேஸ் பண்ணது தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு கூட கோயம்பேட்லேருந்து ஷிஃப்ட் பண்ணி இந்த சைடு ஜிஎஸ்டி ரோட்லேயே வச்சுட்டாங்க. வேஸ்ட்டாக வந்து இங்கேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தெரியுது. ஏன்னா எல்லாருமே ஜிஎஸ்டி ரோட் பேஸ் பண்ணி தான் உள்ளே வராங்க. ப்ளஸ் வெளியில் லேண்டு வாங்குறவங்களும் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரோட் பேஸ் பண்ணி தான் வராங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் மகேந்திரா வெல் சிட்டி வரைக்குமே அது ஃப்யூச்சரில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ட்ரோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ புது சைட்டுன்னு சொல்லியிருந்தேன். பிளாக் டாப் ரோடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 24 அடி 30 அடி ரோடு வந்து உள்ளே போட்டிருக்கிறாங்க. ப்ளஸ் புது சைட்டுன்றதால உங்களுக்கு உள்ளே இன்னும் நிறைய விஷயம் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு சோலார் பவர்டு ஸ்ட்ரீட் லைட் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அவென்யூ ட்ரீஸ் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இபி லைனுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ மற்ற விஷயங்கள் உங்களுக்கு தேவையெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ இப்போ இந்த பில்டிங் இருக்கு இல்லையா, ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா பாதி சைஸ் அவ்வளோ பெரிய உங்களுக்கு மளிகை கடை இருக்குது. எல்லாமே அவைலபிள் இருக்கக்கூடிய மளிகை கடை இருக்குது. ப்ளஸ் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா, நிறைய கடைங்க இந்த மாதிரி இருக்குது. ஸோ சைட்டுக்கு இந்த சைடுமே வந்து பார்த்திங்கன்னா மளிகை கடை தான் இருக்குது. சைட்டை சுற்றி நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது. நீங்கள் ரீலோகேட் ஆகி வரீங்க அப்படின்னா உங்கள் பசங்க படிக்கிறதுக்கு தேவையான சிபிஎஸ்சி ஸ்கூலு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு, ஸோ எல்லா கேட்டகரி பீப்புளுக்குமே அஃபோர்ட் பண்ணுற மாதிரியான இடம். எப்படிப்பட்ட ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னாலும் பக்கத்தில் இருக்குது. காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சாய்ராம் யூனிவர்சிட்டியே இருக்குது, சிஐடி காலேஜ் இருக்குது, தனலட்சுமி காலேஜ் இருக்குது, ராஜலட்சுமி காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜுமே இருக்குது. ஸோ எஜுகேஷனுக்கும் நல்ல வந்து நிறைய அவைலபிலிட்டி நியர்பையில் இருக்குது. ஸோ இது எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கிறதால தான் இந்த இடத்தோட ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அப்ரிசியேஷன் போய்கிட்டுமே இருக்குது. இங்கே இவங்க இப்போ இந்த ப்ரீ லான்ச்சில் ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா 2899 அப்படின்ற ப்ரைஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு லேஅவுட்டு. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் அப்படின்றது ரொம்ப கிளியராக இருக்கும். பேங்க் லோன் ப்ராசஸ்லாம் நீங்கள் போகும்போது ஒரு ஃப்ரெஷ் லேஅவுட்டு, பக்காவான அப்ரூவல் இருக்குது, ரேரா அப்ரூவலும் இருக்குது. அப்படின்றப்ப ப்ராசஸ் எல்லாமே குயிக்காக இவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பஸ்ஸு எல்லாமே வாசல்லே வந்து நிற்கும் இங்கே. ஸோ இப்போ நீங்கள் வீடு கட்டிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் பசங்களுக்கான ஸ்கூல் காலேஜஸ் பஸ் எல்லாமே இங்கே வாசல்லே கூட பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து பண்ணுவாங்க. ப்ளஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வீடுமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. 2 BHK ஹவுஸ் உங்களுக்கு 42 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஆஃபர். ஏன்னா தாம்பரம் அண்ட் சரௌண்டிங்கில் ஒரு 2 BHK ஹவுஸ் வாங்க போனீங்க அப்படின்னா கட்டி ரெடியாக இருக்க வீடு 80 லட்ச ரூபாய்க்கு கம்மி கிடையாது.
நீங்கள் எங்கே போய் வேணால் விசாரிங்க. 80 லட்ச ரூபாய்க்கு கம்மி தாம்பரம் சரௌண்டிங்கில் வீடு கிடையாது. பட் இவங்க லேண்டு ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 BHK ஹவுஸ் உங்களுக்கு 42 lakhsக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வாங்கும் போதே நல்ல கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்குறீங்க. ஃபியூச்சரில் நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும். ஒரு 2899 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ்லேயே 5000 அண்ட் அபோவ் வந்து கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு போகும். ஏன்னா இந்த சைடில் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு. வீடு வாங்குறதுனாலும் இவங்க லோன் சப்போர்ட் பண்ணுறாங்க. லேண்டு வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இவங்க லோன் சப்போர்ட் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. உங்கள் ப்ரொஃபைல் பொறுத்து உங்களுக்கு 75 to 80% வரைக்கும் பேங்க் லோன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ராசஸ் எல்லாமே இவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. சைட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹோம்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு கேப் ஃபெசிலிட்டியுமே கொடுக்குறாங்க. ஸோ வீடியோவில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு என்ன டவுட் இருந்தாலுமே கால் பண்ணி கேளுங்க. எல்லாமே அவங்க ஃபோன்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அப்ரூவல் காப்பீஸு, டிடிசி, பிஆர் அப்ரூவ்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு சைட்டை வந்து பார்ப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு நீங்கள் வாங்க. ஃபேமிலியாக கூப்பிட்டு வாங்க. ஏன்னா வரும்போதே நீங்கள் காலேஜஸ் என்ன இருக்குது, ஸ்கூல் என்ன இருக்குது எல்லாமே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலுமே இங்கே வந்து வரத்துக்கு எல்லா அவைலபிலிட்டியும் இருக்குது. ஏன்னா பஸ்ஸும் சொல்லியிருந்தேன். ஸோ சொன்ன பாருங்கள், பஸ் நிற்க போதுங்க. ஸோ பஸ் நிற்கிது பாருங்கள், சைட் வாசல்லே பஸ் நிற்கிது. சாய்ராம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட பஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட் வாசல்லே குழந்தைங்கள வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ எங்கேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ஆக்சஸபிலிட்டி இருக்குது. ஸ்டார்டிங்லேயே இன்ட்ரோலேயே சொன்னது தான். ஸோ உங்களுக்கு டிஎல்எஃப்ல நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, சிறுசேரி சிப்காட்டு அங்கே ஒர்க் பண்ணிங்கனாலும் சரி, ஸோ கிளம்பாக்கம் சைடில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, இல்லை பெருங்குளத்தூரில் ஸ்ரீராம் கேட்வேயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, இல்லை மெப்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, ஈஸியாக வந்து வந்துடலாம். இல்லை இண்டஸ்ட்ரியல் ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒர்க் பண்ணுறீங்கனாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பஸ் ஆக்சஸ் உங்களுக்கு. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், எத்தனை பஸ்ஸு பின்னாடி ஒரு வீடியோலேயே போய்கிட்டே இருக்கு பாருங்கள். ஸோ எவ்ரி 5 to 10 minutesக்கு இங்கே பஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன். நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்ததுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோவில் இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை உள்ளே வந்து புக் பண்ணுங்கள். 780 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உள்ள பிளாட் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பிளாட் கண்டிப்பாக இங்கே அமையும். காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. இன்னொரு சூப்பரான வீடியோட நம்ம சேனலில் பார்க்கலாம்.